எல்லோருக்கும் வணக்கம். என் அருமை பத்திரிகை நண்பர்களுக்கும் சேனல் அவர்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை முதல்ல சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்து இன்றைக்கி ஒரு பேரும் புகழுமோடு இருக்கேன்னா அதுக்கெல்லாம் பத்திரிகையும் சேனல்களும் தான் காரணம். ஏன்னா எங்கள் படங்களை திருப்பி போட்டு எங்கள் இன்டர்வியூவை எடுத்து போட்டு எங்களை ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி வாழும் தெய்வம் அருள்மிகு மீனாட்சி அம்மன் அருளோடும் ராமதாஸ் ஐயாவுடைய அனுகிரகத்தோடும் அவங்களுடைய முயற்சியின் மூலமாக வீரவம்சம் என்ற படம் ஆடியோ கேசட் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அடுத்து இன்னைக்கு பூஜை போட்டிருக்காங்க. ஆள் இல்லாத ஊரில் அண்ணன் தான் எம்எல்ஏ. இந்த டைட்டில் அம்மா என்கிட்ட சொல்லும் போதே நான் பயங்கரமாக சிரிச்சுட்டேன். அம்மா டைட்டிலே இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ சிரிப்பாக இருக்குமா, இனி படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது காமெடி படமாக வந்தவங்க எல்லாம் அழகாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு தான் போகணுங்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம்மா அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இந்த பூஜைக்கு நம்ம தொழில்துறையை சேர்ந்த தானசாரர்கள் நம்ம வையாபுரியாவில் அவங்க விஸ்வநாதன் சார் எல்லோரும் வந்து வாழ்த்தியிருக்காங்க. அவங்களுடைய அனுகிரகத்தோடு இந்த படம் நம்ம சேலத்திலிருந்து நிறைய பேசுகிறவங்க அவங்க தலைமை சார்புடைய ரிலேஷன்ஸு அவங்க சம்மந்தப்பட்ட செயல்படுறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இது ஒரு பூஜை மாதிரி தெரியல, ஒரு பெரிய ஒரு விழா மாதிரியே எனக்கு தோன்றது. இந்த படம் வெற்றி அடையணும் எல்லாம் நல்ல வேண்டிக்கும். வணக்கம். எல்லோருக்கும் இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அறிமுகமாகிறாரு. எனக்கு இதில் தெரிஞ்சது தாரைமணியன் மட்டும்தான். அவங்க மூலியமா இந்த அம்மா அறிமுகமானாங்க. இதனால அவங்க சமுத்திர அம்மா இங்கே வந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் எங்களுக்குள்ளார, நாங்கள் சினிமாக்குள்ளாரையே இருந்தாலும் இவங்களை எல்லாம் சந்திக்கிறது இல்லை, சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை வேறு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. உண்மையிலேயே சொன்னால் நேற்று அவங்க சகுந்தலா அம்மா அவங்க படம் பார்த்தேன், விஜயபுரி வீரன் ஒரு படம். அந்த படத்தில் ஒரு பாட்டு, போக்கரிக்க கூடுவாயும் கில்லாடிங்கன்னு, சிஎல் ஆனந்தன் அந்த அம்மாவும் இன்னொரு அம்மா 3 பேர் டான்ஸர். என்ன அற்புதமாக அந்த காலத்திலேயே அதெல்லாம் கமர்ஷியல் சாங்காக பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் வழிகாட்டி நாங்கள் சினிமாக்குள்ளார நாங்கள் வழிகாட்டி மற்றவங்கெல்லாம் சினிமாக்குள்ளார வர்றாங்க. எத்தனை பேர் வந்தாலும் ஒரே ஒரு ஃபார்முலா தான், கணிக்கணும் கூட்டணுங்கிறது 2 விஷயம் இருக்கு. 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7 ஆகும். 3ஐயும் 4ஐயும் போட்டு கணிக்க முடியாது. 4ஐயும் 3ஐயும் போட்டு தான் எப்படி மாத்தினாலும் கணிச்சாகணும். கூட்டம் கணித்தல் கணக்கு மாதிரி ஜாகுவார் தங்கமும் கலைப்புலி வி சேகர் அவர்களும் சொன்னது மாதிரி சினிமாவை பார்த்து எடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. பாலச்சந்தர் அவ்வளோ பெரிய டைரக்டர், சிவாஜி கணேசன் உலக மகா நடிகர். அந்த நடிகரை வச்சு எதிரொலின்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் அற்ற ஃபெயிலியர் ஆச்சு. நாகேஷை வச்சு அவர் 10 படம் சக்சஸ் பண்ணார். பாலச்சந்தர் நாகேஷை வச்சு சக்சஸ் பண்ணவர் ஏன் சிவாஜி கணேசனை வச்சு சக்சஸ் பண்ண முடியலன்னா, பாலச்சந்தர் எந்த படம் எடுத்தாலும் நீர்க்குமிழிங்கிற படம் எடுத்தா முதல் படம், அதுக்குள்ளார ஒரு 10 கேரக்டர் இருக்கும். 10 கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆபீஸில் படம் எடுத்தாருன்னா, ஆஸ்பத்திரியில் படம் எடுத்தாருன்னா, ஒரு காம்பவுண்டுக்குள்ளார எதிர்நீச்சல்னு படம் எடுத்தா, நவகிரகம்னு படம் எடுத்தா, இருகோடுகள்னு படம் எடுத்தா அவர் சக்சஸ் பண்ணுவார். எங்களை மாதிரி பாக்யராஜ் மாதிரி விக்ரமன் டைரக்டர் மாதிரி ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு படம் பண்ணுறதுங்கிறது பாலச்சந்தர் எடுத்தாலும் அது ஃபெயிலியர் ஆகும். ஒன்றுமே இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் என்ன பேரழகன்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் 17 படத்தில் சிஐடியா நடிச்சிருக்காரு. பரிசுங்கிற படத்தில் ஒரே ஒரு சீனில்
இன்ஸ்பெக்டராக வருவார், இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் போட்டு கழட்டிடுவார். ஏன்னா இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் அவருக்கு நல்லா இல்லை. விஜய் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்டில் விஜய்க்கு போட்டால் நல்லா இல்லை, அஜித்துக்கு போட்டால் நல்லா இல்லை, சூர்யாவுக்கு போட்டால் நல்லா இருக்குது, சூர்யாவோட தம்பிக்கு போட்டால் நல்லா இல்லை, யாருக்கு போட்டாலும் நல்லா இல்லை. அதே இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை வெறும் பேண்ட் மட்டும் போட்டு கை வச்ச பனியனோட தங்க பதக்கத்தில் சிவாஜி கணேசன் அப்படி நிற்பார். அந்த கெட்டப் பார்த்தா அப்படின்னா அவருக்கு தவிர வேறு யாருக்கு சூட் ஆக மாட்டேங்குது. ஒரு ட்ரெஸ்ஸு கூட ஒரு ஆளுக்கு சூட் ஆகிற மாதிரி இன்னொரு ஆளுக்கு சூட் ஆகாது. அதனால ஒரு படத்துக்கு அந்த கதைக்கு தகுந்த மாதிரி ஒரு நடிகனை எடுக்கணும். போடப்பாக்கல ஓவர் பிரிஞ்சு கட்டாதப்போ ரயில்வே கேட்டு போட்டுருவான். ஏதாவது ஒரு கார் வந்துட்டுன்னா சினிமாக்காரன் காராக இருக்கும். ஒரு கார் வந்து நிற்கிது, ஒரு அம்மா போய் அது சினிமாக்காரன் காராக தான் இருக்குன்னு பசிக்குது, ஏதாவது தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கண்ணாடி இறக்குனா எஸ்.எஸ். ராஜேந்திரன். உடனே அவர் ஒரு 5 ரூபாய் எடுத்து, அந்த காலத்தில் 5 ரூபாய்ங்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலும் பெரிய காசு. 5 ரூபாய் அந்த கிழவி வாங்கிட்டு எம்ஜிஆரே நீங்க நல்லா இருக்கணும் கொடுத்தவன் எக்ஸசைஸ். அந்த மாதிரி சில வார்த்தைகள் சிவாஜி கணேசன் பாடினாரு. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என் மகனுங்கிற படத்துல. அதே மன்னவன் வந்தானடி படத்துல நாட்டை திருத்த போறேன், கோட்டையை பிடிக்க போறேன்னு பாடுவாரு. அந்த பாட்டெல்லாம் நம்மளாலேயே அதை ரசிக்க முடியல. அதுக்காக தான் ஜாக்குவார் தங்கமும் சேகர் சொன்னது எதுக்காக சொல்றாங்கன்னா, நமக்கு நம்ம படம் பிடிக்கும், நம்ம பையன் நல்லா தான் இருப்பான். ஆனால் யார் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஆளுகளை போட்டால் சக்ஸஸ் ஆகும். எந்த கதையுமே ஃபெயிலியர் ஆகாது. அதுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த கதை நியூ ஃபேஸை கேட்குதுன்னா நியூ ஃபேஸை போடலாம். அந்த கதை கதாநாயகனை கேட்டால் அந்த கதாநாயகனை தான் போடணும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தப்போ ஆராதனான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி கோயம்புத்தூர்ல நாஸ் தியேட்டர்ல 1 வருஷம் ஓடுது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தப்ப இந்தி படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் ஓடுது. அதே படத்தை சிவகாமியின் செல்வன் இங்க எடுக்கிறாங்க சிவாஜி கணேசனை வச்சு. அட்டர் ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னா அந்த கதை ஒரு இளமையை கேட்குது. அந்த இளமை சிவாஜி சார் கிட்ட இல்லாதனால ஓடல. நடிப்புல அவர் குறையா, நடிக்க தெரியாத அவருக்கு. அவரே இருந்தாலும் பாலச்சந்தரே டைரக்ட் பண்ணாலும் அந்த கதை அம்சத்துக்கு கரெக்டான ஆர்டிஸ்ட் இல்லைன்னா அந்த படம் ஓடாது. அதைத்தான் ஜாக்குவார் தங்கமும் சொல்றாரு, சேகர் நம்ம கலைக்குடி சேகர் சொல்றாரு. இதை நானும் சொல்றேன். முக்கியமா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன். கற்பகம்ங்கிற படம் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் வயசுல கற்பகம் படத்துல யாருக்கு ஹீரோயின் யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க? கே.ஆர். விஜயா. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு கற்பகம்ங்கிற படத்துல ஹீரோயின் யாருன்னு கேட்டா 100க்கு 100% கே.ஆர். விஜயாப்பாங்க. அந்த படத்துல 3 ரீல் வர்றவ கே.ஆர். விஜயா, 10 ரீல் வர்றவ சாவித்திரி. சாவித்திரியினுடைய 200வது படம் அது. கே.ஆர். விஜயாவுடைய முதல் படம். 200வது படம் சாவித்திரினா உலகமா நடிகை, நடிகையர் திலகம், நடிப்புல என்னென்ன அவார்டு வாங்கணுமோ அத்தனையும் வாங்கின நடிகை அந்த சாவித்திரி. அந்த சாவித்திரி நடிக்கிறாங்க, ரங்காராவ் நடிக்கிறாங்க, எம்.ஆர். ராதா நடிக்கிறாங்க. அத்தனையும் மீறி கற்பகம்னு சொன்னா நமக்கு ஞாபகம் வர்றது கே.ஆர். விஜயா. அவங்க முதல் படம் இருந்தாலும் அவங்க தான் ஞாபகம் வர்றாங்கன்னா, கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் கற்பகம்னு ஒரு கேரக்டரை எழுதுனா பாத்தீங்களா, அவன் ஜெயிச்சதுதான் அந்த படத்துல. அதனால எந்த கேரக்டருங்கிறதுல, யார் முதல் படங்கிறதுல, எத்தனை படத்தில் நடிச்சிருக்கிறாங்கிறதுல, கேரக்டருக்கு கரெக்டான ஆர்டிஸ்ட போட்டா அதுவே 50% சக்சஸ். இதுதான் நாங்க தெரிஞ்ச சினிமா. அதைத்தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அதை தான் நாங்க ஜெயிச்சோம். அது மாதிரி எல்லாரும் ஜெயிச்சு வரணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் சாதனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நிறைய இது வரைக்கும் ஒரு 350-400 படம் நடிச்சிருந்தா கூட ஒரு சும்மா ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரியே ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரி ஒரு நல்ல வாழும் தெய்வம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நல்ல சிறப்பான ரோல் பண்ணி அந்த படம், ஏன்னா படம் எடுக்கிறது ஈஸி, படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அவங்க ஒரு படத்தை எடுத்து தைரியமாக ரிலீஸ் பண்ணி ஓட்டினதுனால தான் இன்னைக்கு 3 படம் அவங்களால தயாரிக்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல அவங்க வீட்டிலேயே சமையல் பண்ணி நல்ல அழகாக வீட்டுக்குள்ளேயே ஒரு குடும்பம் மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க, வீரவம்சம். அதுலேயும் ஒரு இப்போ எம்எல்ஏ பேர் வச்ச மாதிரி, ஆள் இல்லாத ஊருக்கு அண்ணன் தான் எம்எல்ஏங்கிற மாதிரி அந்த படத்தில் நான் எம்எல்ஏவாக நடிச்சிருக்கேன். டைரக்டர் பாலா 2 நாள் டேட்டு கேட்டார். 2 நாள் கேட்டு அங்கே போன ஒரே நாளில் 7 சீன் எடுத்துட்டு அண்ணே நாளைக்கு கிடையாது உங்களுக்கு முடிஞ்சு போச்சு அனுப்பி விட்டார். அந்த அளவுக்கு 2 நாள் 1 நாள் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த டைரக்டர், நல்ல ப்ரொடியூசர் அம்மா அவங்க, ஐயாவும் சரி. அதனால் கூட இருக்கவங்க எல்லாரும் வேணுங்கிறத கொடுத்து வேணுங்கிறத பண்ணி கொடுக்கறதுனால தான்
ஒரு சிறந்த படம் பண்ண முடியுது. இங்கே எப்படி உட்கார்றதுக்கு எனக்கு இடம் இல்லையோ அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் உட்கார இடம் இல்லை அளவுக்கு கூட்டம் அது நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு தெரியாமல் இடையில கேப்பில் அவங்க சொல்லும்போது சொல்லிடுவோம்ல அந்த படம் 175 250 நான் 365 இப்படி ஏலம் போட்ட மாதிரி போயிட்டே இருக்கும். அப்புறம் அண்ணன் சொல்றாரு 1.25 வருஷம் ஒரு படம் 1.25 வருஷம் ஓடி இருக்குன்னா அவர் எவ்வளவு பெரிய இயக்குனராக இருக்கணும். அதனாலதான் தலைவர் பொறுப்பை நீங்க ஏத்துக்கன்னு சொல்லி அண்ணன் விட்டுட்டு போயிருக்காரு. அதனால அந்த அளவுக்கு சிறந்த வருஷ கண்டினியூஸ் சிலுவை ஜூப்ளி கொடுத்த ஒரு டைரக்டர் உங்களை வாழ்த்து வந்திருக்கிறாரு. அப்புறம் கலெக்டர் தானண்ணன் இருக்காரு உங்க பக்கத்துலேயும், சேகரன் இருக்காரு, தானண்ணன் சொல்லிட்டு போயிருக்காரு இப்பதான் அதனால நன்றி கொடுத்து சொல்லி. அதே மாதிரி ஜாகுவார் தகவலை பத்தி நான் சொல்லவே வேணாம். ஏன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் 8 தான் போட கற்றுக் கொடுப்பாங்க, அவர் 8, 10, 12, 16 வரைக்கும் போட கற்றுக் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு டைம்ல இருந்து எல்லா விஷயம் தெரியும். எங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ஏதாவது ஃபோன் பண்ணா உடனே வந்து அவங்களுக்குள்ள பேசி தீர்த்தியாப்பா சின்ன படம்ப்பா பார்த்து அதை பண்ணி விடுங்கப்பா இருக்கிறத வாங்கிக்கப்பா அப்படின்னு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒருத்தர். இந்த நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கிற இடத்துல அப்புறம் சிஓடி சேர்ந்தலாமா இருக்காங்க. இவ்வளவு பேர் நல்ல உள்ளங்களுக்கு இடத்துல எல்லாரும் வாழ்த்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வெளியீட்டு விழாவிற்கு திறந்து கொண்டிருக்கின்ற சாதனையாளர்களே, நண்பருக்குரிய அண்ணன் மனதை விட்டகலாக பல பாடல்கள் எழுப்பிய பல வசதிகளை கொடுத்த சுந்தராக ஒரு தலைமை வச்சிருக்கிறாரு. அதே போல என் அன்பு தம்பி ஜவஹர் தங்கன் அவர்கள் இதில் முன்னிலை வைத்திருக்கிறார். மற்றும் எங்களுக்குரிய 1080 கிரேடம் மூலம் சிஐடி சௌந்தரா அவர்கள் இருக்கிறார்கள். மற்றும் இப்படத்தின் இயக்குனர் பாடல் எழுதிய சோதரதாஸ் அவர்கள் மற்றும் உன்னுடைய நாயகநாயகர் கணவனுக்கு வாழ்த்து கூறி சில விஷயங்கள் சொன்னாலும் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் செயலாளர் இன்று செயலாளர் ஜாகுவார் தங்கமன் சொன்னது நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு படம் கடைசி திரைக்கு முன்னால் நீங்கள் பலவாறு யோசிக்க வேண்டும். ஒரு சிறப்பான படத்தில் சில குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை நீங்கள் நிறுத்தி செல்ல வேண்டும். நம் படத்தை பார்க்கும்போது நமது படம் நமக்கு மிக நன்றாகவே இருக்கும். ஆனால் இது ரசிகர்களுக்காக வியாபாரத்தில் செல்லக்கூடிய இடம். இங்கு நாம் பேசுவதெல்லாம் ப்ளஸ்ஸாக சென்று விடுவோம். ஆனால் இன்னும் அதில் என்ன ப்ளஸ் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய நாடு விஞ்ஞானம் எதையோ சென்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் மாற்றல் இம்மாற்றல் சாகாமை உண்டா என்பது ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. சாகாமை இருக்கிறது என்பதற்காக சில ஆராய்ச்சிகள் முடிவு வந்திருக்கின்றன. ஒரு மீனினம் ஒன்று இருக்கிறது, ஜெல்லி ஃபிஷ் என்ற வகையில் ஒரு மீனினம் ஒன்று இருக்கிறது. அந்த மீனினம் இதுவரை இறப்பதே இல்லை. ஏன் அந்த மீனினம் மட்டும் இறக்காமல் இருக்கிறது? ஏன் மனிதன் இறக்கிறார்? இது பல வாதங்களும் ஆராய்ச்சியும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல ஒரு பாக்டீரியா கண்ணுக்கு தெரியாத உயிரினம் இருக்கிறது. அது 10 லட்சம் ஆண்டுகள் வாழ்கிறது. நம்ம 1917 47 ஆண்டுகள் சராசரியாக வாழ்ந்தவர்கள் இன்று 85 ஆண்டுகளை தாண்டி கொண்டிருக்கின்றோம். இதன் வழியிலே சென்று பார்த்தால் இன்னும் 2 தலைமுறையில் ஒவ்வொரு மனிதனும் 150 ஆண்டுகளை தாண்டுவான் என்று ஆராய்ச்சி பூர்வமாக விஞ்ஞான ரீதியாக வெற்றிகள் கிடைத்திருக்கின்றன. ஒரு எலியுடைய வயது காலம் 14 ஆண்டுகள் நீட்டப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாக பல முன்னேற்றங்கள் பல வழியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமது தயாரிப்பு துறை மற்றும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நான் சொல்வது ஒரு உண்மை, நீங்கள் காணப்போகின்ற உண்மை. 80 படங்கள் வந்த இடத்திலே இன்று 300 படங்கள் வெளியாகின்றன. கிட்டத்தட்ட 15 to 20% வெற்றிகளை படைத்த இந்த தொழில் இன்று 1% கூட லாபத்தை ஈட்டவில்லை. லாபம் என்பது இல்லாமையாக இருக்கிறது. எப்படி சாகாமை நம்ம வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல நஷ்டம் இல்லாமை என்பதை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதற்கு நான் சங்கங்கள் இருக்கின்றன. இல்லை அதற்காக நான் இருக்கிறது, புலிகள் கவுன்சில் அதற்காகத்தான் இருக்கிறது. நாங்கள் புதிதாக டிஜிட்டல் அசோசியேட் என்பதை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதுவும் அதற்காகத்தான் இருக்கிறது. குறைந்த பட்ஜெட்டிலே இப்போ எல்லாரும் படமெடுக்கக்கூடிய காலங்கள் நமக்கு வந்திருக்கின்றன. இதுக்கு முன்னாடி நீங்கள் இதே படத்தை 5 கோடி 6 கோடி 7 கோடி 2 கோடியாக இப்போ நிறைய தயாரிப்பாளர்களுடைய இயக்குநர்கள் 30 லட்சம் ரூபாய் படம் எடுக்கிறாங்க, எடுத்து வெற்றி கொடுத்துருக்கிறாங்க. 70 லட்சம் ரூபாயில் படம் எடுத்த சில படங்கள் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கின்றன. அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த படங்களை திரையிலுக்கு எழும்பொழுது பல இன்னல்களை நம்ம சந்தித்திருக்க வேண்டியிருக்கிறது.
அது அமைப்புகள் சில ஆக்கப்பூர்வமான சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றன. அவைகளுடன் நீங்கள் ஒத்து இருந்து நீங்கள் அதில் கலந்து கொண்டு உங்கள் படத்தினை இறுதி பிரிண்டி எடுக்கும் வரை நீங்கள் அதனுடைய மேலும் உங்களுக்கு வேண்டியவர்கள் மிக வேண்டியவர்களை போட்டு பார்த்து படத்தில் நல்ல படம் எடுத்திருக்கிறீர்கள், இதில் மேலும் ஏதாவது குறை இருந்தால் அதை களைந்து இந்த படம் இந்த வீரவம்சம் இளையவசர் களத்திலே மாபெரும் வெற்றியை படைத்து வீரர்களை போல வாழ்த்தி விளைவது நன்றி வணக்கம்.